ஹாய் ஹலோ ஆல் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 16 கிலோமீட்டர் ஈஸி ரன்னு, ஒரு லாங் ரன். இன்றைக்கி சண்டே தான் நமக்கு லாங்கு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து லாங் வச்சுருக்கோம். அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்காக வந்து இப்போ ஓட வந்திருக்கேன். அந்த காமன் யூடியூபர் மாதிரியே வருது. ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 5 மணி ஆயிடுச்சு. 5 ஆயிடுச்சு. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு 5 ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் இதை முடிச்சுட்டு, இதை முடிக்கிறது கூட பெரிய சம்பவம் கிடையாது. இதை முடிச்சுட்டு பாக்ஸிங் கிளாஸுக்கு வர சொல்லியிருக்காரு இன்றைக்கி. அதுக்கு வேறு போகணும். நான் அதுவும் பண்ணணும். 2 வேலை இருக்குது இன்றைக்கி. பார்ப்போம். அஞ்சு 10 ஆச்சு. 10 நிமிஷம் லேட்டு. 6:40. உட்காந்து ரன்னர்ஸ் லூப்புன்னு நேற்று ஒரு ரீல் ஒன்று பார்த்தோம், ஷூலேஸை கட்டுறதுல. ஏன்னா ரொம்ப தூரம் போகும்போது சாஃபிங்க்கு, அந்த பிளிஸ்டரு, அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து இந்த ரன்னர்ஸ் லூப் மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா போய் நான் சொன்ன மாதிரி சிசில் எஃபெக்ட் வந்து நடக்காமல் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறதுக்காக இன்றைக்கி அனுப்பிச்சா ஃப்ரெண்டு ரீலு. ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி. அதையும் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வேறு எதுவும் முக்கியமானதெல்லாம் இல்லை. இது எடுத்துகிட்டு வரேன். சரி. இப்போ ரூட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவகங்கையில் தான் சுற்றி ஓட போகிறோம். வெளியில் எங்கேயும் ஊருக்கெலாம் போல். சிவகங்கையிலேருந்து எங்கள் ஊர் காஞ்சரங்கால், அதை தாண்டி அப்படியே சரி சொன்னால் தெரியாது, அப்படியே சிவகங்கை அவுட்டர்லேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது தான். 16 கிலோமீட்டர் வர மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ ஃபார் 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 6 550 பேஸ் ஃபிக்ஸ் பண்ணால் 520 530 ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹார்ட் ரேட்டு பரவாயில்ல. 159 இதுவரையும் 150 152 இருந்துச்சு. ஏதோ சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 கிலோமீட்டர் அங்கிட்டு ஒரு 6 தான் கொஞ்சம் கையாக இருக்கும். பார்த்துக்கலாம். நண்பர்களே, உங்கள் பேச்சை கேட்டு தான் ரைட் சைடு ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் லெஃப்ட் எடுத்து ஏறி வருவாங்க. போன தடவைலாம் நீங்கள் சொன்னீங்கன்னு ரைட்டில் ஏறி ஓடி கீழே இறக்கி விட்டு போயிட்டாங்க. என் உசுருக்கு, என்னோடய உயிருக்கு, என்னோடய கை காலுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் தான் பொறுப்பு. மித்த ஊர் மாதிரி இப்படி தான் ஓட்டணும் அப்படின்லாம் ஒரு ஊர்லேயே அந்த ஒரு வே ஆஃப் டிரைவிங் ஸ்டைல் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு ஓட்டினோம்னா அவங்க புரிஞ்சு ஏறி போயிடுறாங்க. ரைட் சைடுன்றப்ப குழம்பிடுறாங்க. சில பேர்லாம் வந்து இப்படியே ஏறி வரும்போது ரைட்டில் நான் இறங்கி ஓடுற மாதிரி இருக்குது. சில சமயம் விழுகிற மாதிரி ஏறுது. பேசணுன்னே ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ரோடு கர்வாக இருக்குது. அந்த கர்வில் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் ஹைட் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் 40 mm மேலே. ஸோ கால் வந்து ஒரு சாட்சி ஓடும்போது ஸ்டெபிலிட்டி பத்தலை, விலகுது. ஷூலேஸ் டைட்டாக தான் கட்டியிருக்கேன், அப்புறம் இருந்து விலகுது. கிட்டத்தட்ட
10.4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 166 ஹார்ட் ரேட்டு, 5.20 பேஸ். ப்ரோ வாயெல்லாம் காஞ்சி போச்சு. உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு? பரவாயில்லையா? எனக்கு அவ்வளோதான், பசிக்குது, தண்ணி தவிக்குது. பார்ப்போம், நான் அரை மணி நேரம் தாங்கும். ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓடும். நான் வந்தாச்சு. அவ்வளோதான், ஊருக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்ரு போகிறதே தெரியாது. அப்படியே மக்களை பார்த்துக்கிட்டு போயிடலாம். இன்னும் ஒரு 4.5 கிலோமீட்ரு, ஒரு 25 மினிட்ஸில் போயிடலாம். அவ்வளோதான், ஊருக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிடலாம். 6 மணிக்கு எந்த காலேஜ், எந்த ஸ்கூல்? அவ்வளோதான் வந்தாச்சு. ப்ரோ 14 கிலோமீட்டரில் நின்றுட்டார். நானும் இன்றைக்கி அவர் கூட நின்று நடந்து வரலாம். அப்புறம் இடத்துக்கு போக அதுக்கடுத்து பாக்ஸிங் கிளாஸ் வேறு போகணும், லேட் ஆகி போகும். ரெக்கவரியா? வாங்க வாங்க, அவ்வளோ தெரியுது. இன்னும் ஒரு 500 மீட்டர், அவ்வளோதான். 126 ப்ரோ. 4 நிமிஷம், சாரி 7 நிமிஷம், 8 நிமிஷம் நம்ம வந்து கம்மியாக ஓட்டியிருக்கோம். எஸ்டிமேட்டட் வந்து 5:30, 6 பேஸு 1:35. அண்டர் 5 ஒன்றும்ல ஸ்டார்டிங்கில். ஸ்டார்டிங்கில் வந்து 5, நீங்கள் ஆரம்பிக்கும் போது 5:15 ஆரம்பிச்சிங்க. 5:20 ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டோம். கை கடுத்து போச்சு ரெண்டையும் வச்சு. இல்லை, எனக்கு இந்த ஹார்ட் ரேட் வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மேக்ஸ் ஹார்ட் ரேட் வந்து 179 இருக்குது, ஆவரேஜ் 164. ஓரளவுக்கு ஓகே தான். இது எப்படின்னு சொல்லணும்னா, டெம்போ த்ரெஷ்ஹோல்டுக்கும் டெம்போவுக்கும் நடுவில் வச்சுக்கோங்களேன். அது டெம்போனா சொல்லியிருக்கேன்ல, ஒரே பேஸில் ஓடுறது, 170 ஹார்ட் ரேட்டு கீழே ஓடுறது. இது த்ரெஷ்ஹோல்டுனா 170 to 180 அந்த இதுக்குள்ளே ஓடுறது. 180 போயிடுச்சுன்னா ஆனரோபிக் ஃபுல்லு ஸ்பீடு. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3000, 5000 ஆல் அவுட்டு, 1500 ஆல் அவுட்டு அந்த மாதிரி பண்ணுறது. கரெக்டாக ரெக்கவரிக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்குள்ளே நடந்தாச்சு. இப்போ கிளம்புறேன் நான். கடைசி ஒரு 2 கிலோமீட்டருக்கலாம் ப்ரீ ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல் இல்லை சாரி காலேஜ் பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோன்னே உடம்புலாம் ஆட்டோமேட்டிக்காக என்னமோ சுரக்கிறதுன்ற மாதிரி அது ஒரு ஸ்பீடு வந்துருச்சு. அதாவது ஸ்லோ ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுங்களை பார்த்தோன்னே ஒரு எனர்ஜி வந்துருச்சு நமக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் பாக்ஸிங் கிளாஸ் இருக்குது, அதுக்கு போகிறேன். vlog அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். சிக்ஸ்டீன் கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த ரன்னர் ஸ்லூப்புன்ற ஒரு ரீலை பார்த்தோம் நாங்கள். அந்த லேஸை வந்து கட்டுறது, சாஃபிங், ரூயின்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக. நான் கூட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிசில் எஃபெக்ட்னு ஒன்று நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன். கால் வந்து நம்ம ஓட போய் முட்டுது அப்படின்றத சொல்லியிருப்பேன் நான். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம ஷூ லேஸில் கடைசி லேஸு கீழே இன்னொரு ஓட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே லேஸை கொடுத்து நம்ம வந்து டைப் பண்ணோம், நாட் போட்டோம் அப்படின்னா நல்லா ஹீலை ஹோல்டு பண்ணோம். ஸோ நமக்கு அந்த இதெல்லாம் வந்து சாஃபிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை.
உங்களுக்கு யாருக்காச்சும் இருந்ததுன்னா ஓடி பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா? இப்போ வந்து இந்த 16 கிலோமீட்டர் வந்து எதுக்கு ஓடினேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு அவர் கூட இருந்தால, அவர் ஒரு தடவை லாங் ரன் போவோம் அப்படின்னு இந்த வாரம் பிளான் பண்ணது. அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை அமையலை. சரி அப்படின்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு டியூஸ்டே இது பண்ணது. 2வது லாஸ்ட் வீக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து 21 முடிச்சுட்டு வந்துட்டு தண்ணி நிறையா குடிச்சு அப்புறம் வீட்டில் வந்து கஞ்சி குடிச்ச நேரம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அதுவா இல்லை என்னன்னு தெரில, காய்ச்சல் வர மாதிரி இருந்தது. காய்ச்சல் லைட்டாக வந்தது, ஒரு சளி பிடிச்சிருந்தது. அது சரியாகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது போக வயிறு ரொம்ப அப்செட்டாக இருந்தது. ட்ராவல், அதாவது கல்யாணத்துக்கு போயிருந்த 2 நாள் தூங்கலை. இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு வாரம் நமக்கு ஃபுல்லாக பாடி ரொம்ப அவதிப்பட்டேன் ஒரு 2 நாளைக்கு. அதனால நமக்கு வந்து ரேஸ் ட்ராப் ஆயிரும். ஸோ நம்ம ரொம்ப போட்டு மெனக்கட்டுருக்க வேணாம், ஜோன் 2லேயே ஓடி நம்ம அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுவோம், அதுக்கடுத்த வாரம் நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். சரி அப்படின்ட்டு அந்த பேஸ்லேயே முடிச்சிட்டேன் நான். கிட்டத்தட்ட ஜோன் 3 டு ஜோன் 4 அந்த இதில் ஜோன் 3ல் 50%, ஜோன் 4ல் 50% கணக்கு வச்சுக்கோங்க. கிளைமேட் கொஞ்சம் இப்போ என்னன்னு தெரியல, ஒரு வாரம் 10 நாளாகவே வெயில் சரியாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இருந்தாலுமே நம்ம பண்ண ட்ரைனிங் பண்ண ப்ராக்டிஸ் வந்து அந்த ஜோன் 2 ப்ராக்டிஸ்னு சொல்கிறாங்களே, அது வந்து கை கொடுக்குது. இதில் என்ன எனக்கு ஒரு மைனஸ் ஆகிருக்கு அப்படின்னா, கள்ளக்கண்டா நாயக்கனா, நாயக்கண்டா கள்ளக்கண்டான்ற கதையாக இப்போ ஸ்பீடு ஓடணும்னு பார்த்தோம்னா ஸ்பீடு ஓட முடியும், அது மட்டும்தான் பண்ண முடியுது. இப்போ ஸ்லோவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது மட்டும் தான் பண்ண முடியுது. இப்போ வந்து இவ்வளோ இது ஜோன் 2லேயே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, இப்போ 5 பேஸ்லேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ இதை முடிச்ச கையோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாக்ஸிங் கிளாஸ். இப்போ 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் நான். 5 மணிக்கு 4:30க்கெலாம் ரெடி ஆயிடுவேன். 4:30லேருந்து இந்த கேமரா வச்சு வீடியோ எடுத்து நான் ஒரு இடத்துக்கும் நீங்கள் அந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நானாக ட்ரைபாடை வச்சுட்டு வண்டியில் வந்து ஏதோ கேஷுவலாக வர்ற மாதிரி எடுத்துகிட்டு, அது ரீல்ஸுக்காக அதை எடுத்துகிட்டு நான் போய் ஸ்பாட்டில் போய் நான் ரீச் ஆகிறப்போ கரெக்டாக மணி 5 ஆயிரும். நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் 5 மணிக்கு வந்துருங்க ப்ரோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. 5 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வார்ம் அப் பண்ணுறது கூட டைம் இருக்காது. டக்குன்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். எனக்கு திருப்தியாகவே இருந்தது. என்னடா நம்ம முடியாதுன்னு நினச்சேன், அதுவும் 5:20 முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குஷியிலே ஜாலியாக அப்படியே கிளம்பிட்டேன் நான். சரி ப்ரோ நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு இதுக்கு பாக்ஸிங் கிளாஸ் கிளம்பிட்டேன். ஒரு 6:45 6:50 கிளம்புனேன். அப்புறம் 6:55 கிளாஸுக்கு போயிட்டேன். கொஞ்சம் லைட்டாக போனோடனே நம்மளால் உன்னை என்ன சொல்லியிருக்கேன், 6:30 மணிக்கெலாம் வர சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரி கடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் கூல்டவுன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெச்செல்லாம் பண்ணிவிட்டு கூல்டவுன் பண்ணிவிட்டு திருப்பி முதல்ல இருந்து எனக்கு வந்து அந்த ட்ரில்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த சிசர் ஜம்ப் மாதிரி பண்ணி போகிறது, ஒரு 3 டைப் ஜம்ப் இருக்குது. அந்த ஜம்ப்லாம் வந்து 3 செட்டாக 3 ரெப்பாக 3 டைம் பண்ணணும். அதாவது 9 டைம் அந்த மாதிரி பண்ணணும். இந்த டயர்லாம் தூக்கிட்டு போயிட்டு வர்றது, இதெல்லாத்தையும் வந்து அதை பண்ணணும். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த நாங்கள் தொட்டு விளையாடுவோமோ அப்படின்னு வடிவேல் காமெடி இருக்கும்ல, அந்த மாதிரி தொடணும். எல்லோரும் வந்து நடக்கணும், வேகமாக நடக்கணும். ஒரு ஆள் தொடணும், அவங்க தொட்டாள் வந்து வேகமாக நடக்கணும். அப்படி இன்னொரு ஆள் விரட்டி போய் தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிடணும் மாற்றி. இது அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படியே விலை அந்த ரிஃப்ளெக்ஸுக்காக பண்ணுறது. அதுக்காக ஒரு ட்ரைனிங் சொல்லியிருந்தார், ஒரு கேம் மாதிரி. அது நல்லா ஃபன்னாக இருந்தது. அதை முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு இன்றைக்கி ஃபைட்டிங் கிளாஸ், அதாவது ஸ்பேரிங் செஷன். நான் ஸ்பேரிங் ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா எனக்கு ஸ்பேரிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ரொம்ப அது ஒரு அட்ரினலின் புஷ் வந்து ஸ்பேரிங்கில் வந்து நீங்கள் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தவரையும் கேட்குறேன், இப்போ சொல்கிறேன் நான், எம்எம்ஏ பாக்ஸிங் இந்த மாதிரி இதில் போய் ஸ்பேரிங் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ ரன்னிங் பண்ணி நமக்கு ஒரு ஹார்மோன் கிடைக்கிறத விட அந்த அட்ரினலின் புஷ்ஷு கிடைக்கிற ஹார்மோன் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஆப்போனண்ட்டை வந்து நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணி நல்லா ஸ்பேர் பண்ணி அந்த இலப்போடு நீங்கள் படுக்கும்போது அவ்வளோ இதுவாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபைட்டர்ஸ் கிளப்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் கூட அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் அதில் பார்க்க தான் முடியும். நீங்கள் உண்மையாகவே ஃபைட் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ணலாம். என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு தடவையாச்சும் ஏதாச்சும் ஒரு டைமில் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் வந்து நல்லா பாக்ஸிங் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபைட்டை ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அது வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ரன்னிங் வந்து டெய்லியாக நீங்கள் பண்ணலாம். அது வந்து டெய்லி ஒரு போதை, ஒரு சிகரெட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பாக்ஸிங்கிறது வந்து ராஜபோதை அந்த மாதிரி. ஏன்னா அது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்றைக்கி வந்து ஸ்பேரிங் வந்து ஜாப் மட்டும். நான் என்ன நினச்சேன், ஃபுல் ஸ்பேரிங் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஜாப் மட்டும், ஒரு கை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இன்னொரு கை யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஜாபு ஹூக் மட்டும்தான். ஒரு ஜாபு லெஃப்ட் ஹூக் மட்டும் பண்ணணும் அப்படின்றாங்க. எனக்கு வந்து ஆரோனோட போட்டிருந்தாங்க. அந்த பையன் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான். அவனு என்னோட ஒரு 2 மாதம் லேக்கில் தான் இருக்கேன் அவன். அதனால் நான் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ண மாதிரி எனக்கு ஃபீலு. அவன் என்னென்ன அடிச்சுவிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அடிக்கலாம் இல்லைடா, ஏதோ நான் எனக்கு ஈஸியாக இருந்த மூவ்ஸ்லாம் மூவ் பண்ணி பார்த்தேன். முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்னென்னா,
பாக்ஸிங்கை பொறுத்தவரையும் நல்லா வந்து நம்ம வந்து எண்டூரன்ஸை விட நம்மளோட ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். Zone 4 Zone 5 வந்து நம்ம வந்து 2 நிமிஷம் தாக்கு பிடிக்கணும், 3 நிமிஷம் தாக்கு பிடிக்கணும் ஒரு ரவுண்டுக்கு சொல்கிறேன். அந்தளவுக்கு எனக்கு என்னை அந்த ஃபைட்டு முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் என்னை என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதோ ஹோஸ்லேருந்து சத்தம் வர மாதிரி உஸ்ஸுன்னு சத்தம் வருது ப்ரோ, அந்தளவுக்கு உங்களுக்கு மூச்சு வாங்குச்சு அப்படின்னு. எனக்குமே ரொம்ப மூச்சு வாங்கிடுது, என்னால் முடியல, போதும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா நான் ஸ்பீட் ஒர்க் அவுட்டே பண்ணி 2 வாரம் ஆயிடுச்சு. நான் ரொம்பவுமே புஷ் பண்ணது கிடையாது. ஸ்பீட் ஒர்க் அவுட்டை கிட்டத்தட்ட 2 மாதமாகவே அந்த டிசிஎஸ் போயிட்டு வந்ததுலேருந்து நான் வந்து ஸ்பீட் ஒர்க் அவுட் புஷ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ தான் 5 பேஸை வந்து 21 கிட்ட கொண்டு வந்திருக்கேன். 16 5 பேஸ் ஓடிட்டேன் நான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனதுனால எண்டூரன்ஸ் நல்லா பில்ட் ஆகிருக்கே தவிர்த்து அந்த ஸ்டெமினா இல்லை ஸ்பீடாக ஓடுறதுக்கு உண்டானது, ஸ்ப்ரிண்ட் ஓடுறதுக்கு உண்டான 1000 ஆல் அவுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுறதே கிடையாது இப்போ கடைசியாக 1.5 மாதம் 2 மாதம். ஸோ அதனால் எனக்கு என்ன லேக் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த பாக்ஸிங்கை வந்து 2 நிமிஷம் தாக்கு பிடிக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப போராட்டமாகி போச்சு. அதனால் நான் எல்லாமே லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் தான். அது மாதிரி கற்றுக்கிட்டு அடுத்த செஷன்லாம் வந்து ஸ்பீட் செஷன்லாம் நம்ம ஆட் பண்ணி இன்னும் ஸ்டெமினாவையும் எண்டூரன்ஸையும் பேலன்ஸாக கொண்டு போகணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே நான் வந்து சரியாகவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது ஜிம்முக்கு ஒரு ரெகுலராக போகிறது கிடையாது. வாரத்தில் 1 நாள் 2 நாளில் போகிறது. அந்த போயிட்டு லைட்டாக தான் வெயிட்டு இது பண்ணுறது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பாதத்தில் வந்து ஊன்ற இடத்துல 4 ஃபுட்டில் கரெக்டாக அந்த இடத்துல எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த்து சரியாக பண்ணல. சாப்பாடு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி போயிட்டு வந்துட்டேன், நான் 16 கிலோமீட்டர் ஓட்டேன், அது போக பாக்ஸிங்கில் போய் அவ்வளோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்தவொடனே நமக்கு வந்து வகையாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. என்ன இருக்குதோ இப்போ ஓட்ஸு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், அது அவ்வளோதான். அப்புறம் மத்தியானம் வந்து கொஞ்சம் சாதம், கொஞ்சோண்டு கொண்டக்கடலை, அப்புறம் ஒரு 3 முட்டை, இவ்வளோ தான். ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் சாப்பிடல. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அப்புறம் பசி தாங்க முடியாமல் அதிகமாக பசிக்கும். இப்போ 1500 கலோரி பர்ன் பண்ணேன் நான் காலையில். அது போக இப்போ பாக்ஸிங் போயிட்டு வரேன் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு 500 கலோரி, ஒரு நாளைக்கு 2000 கலோரி நான் பர்ன் பண்ணிடுறேன். சரியா? இன்னைக்கு சொல்கிறேன். இப்போ அப்படி பார்க்கும்போது அவ்வளோ இன்டேக் நான் எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா டெஃபிசிட்டில் தான் இருக்கேன். அதனால வந்து எப்படி ஆகுது, நான் பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா அங்கங்கே இன்ஜுரி வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு பெயின் இன்ஜுரி வரத்தான் செய்யுது. ஸோ இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தேவையான சப்ளிமெண்ட்டை பேலன்ஸ்டாக நம்ம எடுக்கணும், சாப்பாடை பேலன்ஸ்டாக எடுக்கணும். இன்றைக்கி நான் விட்டுட்டேன் சாப்பாடை தவிர்த்து நான் டெய்லி இதே மாதிரி செய்ய மாட்டேன். நாளைக்கு வந்து நல்லா சாப்பிடுவேன், நான் எல்லாமே இருக்கிற மாதிரி சாப்பிடுவேன். அதாவது ப்ரோட்டீனு, கார்பு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி சாப்பிடுவேன். சப்ளிமெண்ட்டுமே வந்து ஒரு ஃபிஷ் ஆயில் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன், 2 EW எடுக்கிறேன் நான். அது போக வந்து கிரியேட்டின் எடுக்கிறேன், ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறேன். இதை பற்றி இது எங்கே எடுக்கிறேன், என்னென்ன பிராண்ட் எடுக்கிறேன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இது வந்து ப்ரொமோஷன் மாதிரி ஆயிரும் அப்படின்றதுனால கொஞ்சம் யோசிச்சு எப்படி சொல்லணும். ஏன்னா அது ப்ரொமோஷனும் பேசியிருக்கேன் நான் சொல்லிவிட்டு அப்புறம் ப்ரொமோஷன் பண்ணேன்னா என்னன்னா இங்கிட்ட ஒன்று பேசுகிறேன் அங்கிட்ட ஒன்று பேசுகிறேன்ற மாதிரி ஆயிரும். அதை வந்து தெளிவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒரு வாரம் எனக்கு முடியலைன்றதுனால இந்த ப்ரோட்டீனாக இருக்கட்டும், கிரியேட்டினாக இருக்கட்டும் எதுவுமே சாப்பிட முடியல. தொண்டையிலே இறங்கல, தொண்டை வலி வேறு இருந்ததுனால இதை சாப்பிட்டு வேறு சரியில்லாமல் போச்சுன்னா பிரச்சனையாயிரும். வயிறு வேறு அப்செட்டாக இருந்ததுனால சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரொம்ப மைல்டான ஃபுட் தான் எடுத்தேன். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 4 நாளாக கன்டினியூஸாக எடுக்க ஆரம்பிச்சேனே அந்த வலி ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஏன்னா நான் ஓடவே இல்லை, ஓடாமையே அந்த இடத்துல 4 ஃபுட்டில் வலிக்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இப்போ பரவாயில்ல. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்டு ஓவர் ரீச்சில் ஒரு எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பாடி வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸில் வந்து ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ் ஆயில், மல்டிவிட்டமின், நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு, இது ரெண்டும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. எனக்கு இப்போ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அது ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறாள் இது நான் சும்மா இருக்கும்போது சரி, நான் முன்னாடி சென்னையில் நான் வந்து வேலை பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு அப்போ இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலுக்கு எடுக்க சொல்லலை, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. 16 கிலோமீட்டர் ஓடியாச்சு. 16 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு நான் பண்ணுற ப்ராக்டிஸ்லாம் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தோன்றப்பெல்லாம் ஓடுவேன். எனக்கு என்ன தோணுதோ ஒரு ஃபார்முலா வச்சு நான் பண்ணேன் அப்படின்னா அது பண்ணவே முடியாது என்னால். அதனால் எனக்கு தோன்றப்பெல்லாம் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு வாரம் நல்லா அமையும். இந்த ஒரு ஷெடியூல் இருக்கும், அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி போவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆன்லைன் ட்ரைனிங் சொல்லியிருந்தேன்ல, நான் வாட்ஸ்அப்பில் முன்னாடி நாளே நான் சொல்லிடுறேன் என்ன ஒர்க் அவுட் அப்படின்றத. நீங்கள் SSC GDயாக இருக்கட்டும், 1600 மீட்ரு ஆர்மி செலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை 5K 10K 21க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கான்டாக்ட் நம்பர் தரேன் நான். ஏன்னா கான்டாக்ட் நம்பர், என்னோடய மெயில் ஐடி தரேன் நான். நீங்கள் என்னை இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, இந்த வீடியோலையும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக நான் DM பண்ணுறேன். என்ன ஃபீஸ் டீட்டெயிலு, என்ன ஈவெண்ட்டுன்றதை நான் உங்கள்கிட்ட பேசிவிட்டு, என்ன டேர்ம்ஸுன்றதை பேசிவிட்டு, அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து திருப்தியாக இருந்ததுன்னா என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கிறலாம்.
இது வந்து ஒரு மாதத்தில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், 3 மாதத்தில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து 3 மாதமும் ஆகலாம், 4 மாதமும் ஆகலாம், இல்லை 1 மாதத்துலேயே கொண்டு வரலாம். உங்களோட ஜெனட்டிக்ஸு, கன்சிஸ்டன்சி, நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு, நீங்கள் செலவு பண்ணுற காசு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து ஒரு ரிசல்ட்டுன்றது அமையும். ஸோ அதனால் சொல்கிறேன் நான். சரியா? பார்ப்போம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அடுத்த இதில் பார்ப்போம் நம்ம. பாய்.